தமிழகத்தில் நடைபெற்றுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவையை கைப்பற்ற திமுகவும் அதிமுகவும் தீவிரம் காட்டி வருகின்றனர். பொதுவாகவே கோவை மண்டலம் எப்போதுமே அதிமுக கோட்டையாக திகழ்ந்து வருகிறது. 2024 சட்டமன்ற தேர்தலில் இந்த மண்டலத்தில் உள்ள 10 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணியே கைப்பற்றியது. இந்த நிலையில்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இரு கட்சிகளுக்கும் அரங்கேறி வரும் உட்கட்சி பஞ்சாயத்துகள் இரு கழகங்களையும் கலக்கமடைய செய்திருக்கின்றனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை மண்டலத்தில் உள்ள 10 தொகுதிகளிலும் திமுக தோல்வியை சந்தித்து வந்தது. பொதுவாகவே சட்டமன்ற தேர்தல்களில் கோவை மாவட்டம் திமுகவிற்கு சாதகமாக இருந்ததே கிடையாது. நீண்ட காலமாக தொடரும் இந்த நிலையை முடிவுக்கு கொண்டு வர இந்த முறை செந்தில் பாலாஜியை முழுமையாக நம்பியிருக்கிறது திமுக அரசு. ஆனால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கிய பிறகு கோவை மீது அவர் பட்டும் படாமல் தான் இருந்து வருகிறார். அவரால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்களின் அட்ராசிட்டியோ உச்சத்தில் இருக்கின்றது. அண்மையில் கோவை பகுதி, ஒன்றியம், நகரம், பேரூர் கழகங்கள் பிரிக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இதில் பதவிகளுக்கும் பணம் பெற்றுக்கொண்டு கட்சிக்கு உழைத்தவர்களை புறக்கணித்து விட்டதாக ஏராளமான புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்து கோவை உடன்பிறப்புகள் கோவை மாநகர மண்டலத்தில் சராசரியாக 2 வார்டுகளுக்கு ஒரு பகுதி செயலாளர் என்ற அடிப்படையில் 40ற்கு மேற்பட்ட பகுதி செயலாளர்கள் நியமிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். முன்பெல்லாம் ஒரு பகுதி செயலாளர் பொறுப்பில் 15 முதல் 20 வார்டுகள் இருக்கும். இப்பொழுது பகுதி செயலாளர்களின் எண்ணிக்கை பெருகிவிட்டதால் அவர்களுக்கு போட்டியும் பொறாமையும் அதிகரித்து விட்டது. இதனால் உட்கட்சி பூசல்களும் அதிகரித்துள்ளது. கோவை தெற்கு மாவட்டத்தில் சொந்த பகுதியில் உள்ள ஒன்றிய செயலாளரை வேறு பகுதிக்கு மாற்றிவிட்டு அந்த பகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவரை புதிய ஒன்றிய செயலாளராக நியமித்திருக்கின்றனர். இது சம்பந்தப்பட்ட இருவருக்குமே சிக்கலை தான் ஏற்படுத்தும். கோவை வடக்கு மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர், கவுண்டபாளையம் என முக்கிய தொகுதிகள் இருக்கின்றனர். இங்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் அரசியலை எதிர்த்து தீவிரமாக செயல்பட வேண்டும். ஆனால் இங்கு பணத்தில் அடிப்படையிலேயே பதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் கட்சிக்காக உழைத்தவர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இருக்கின்றனர். ஆகவே வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிக்கு எதிராக போட்டி கூட்டணி நடத்தி தீர்மானம் நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கின்றனர். ரவியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று தமிழ்முருகன் என்கின்ற திமுக தொண்டர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் ரவியின் ஆலோசனையின்படி எங்கள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவிலிருந்தே தமிழ்முருகன் மீது செல்வபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து போலீசார் மூலம் விசாரணை நடத்த திட்டமிட்டிருக்கின்றனர். சில வாரங்களுக்கு முன்பு வரையிலும் திமுகவையும் எங்கள் தலைவர்களையும் திட்டிய சமூக வலைதள பிரபலம் வைஷ்ணவி கட்சியில் இணைந்து சில நாட்களே துணை முதல்வரை சந்திக்கிறார். ஆனால் கட்சிக்காக காலமாக உழைத்தவர்கள் காவல் நிலையத்தில் மிரட்டப்படுகிறார்கள். இதை எந்த வகையில் ஏற்க முடியாது. மாவட்ட செயலாளர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களின் இஷ்டத்திற்கு கட்சியை கொண்டாடுகின்றனர். தேர்தல் நெருக்கடியான நேரத்தில் இது போன்ற தவறான முடிவுகளால் கட்சிக்கு பெரும் பின்னடைவை சந்திக்கின்றனர் என்கின்றனர். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கோவை தொகுதி என்பது அதிமுகவின் கோட்டையாகவே இருந்து வருகிறது. அப்படி இருந்தாலும் இந்த முறை கோட்டையில் ஓட்டை விழும் அளவுக்கு ஏராளமான பிரச்சனைகள் தலைவிரித்தாடி வருகின்றனர். SP வேலுமணி உள்ளிட்ட 9 அதிமுக MLAக்களின் செயல்பாடுகள் அங்கு சொல்லிக் கொள்ளும்படி இல்லை. பலரும் தொகுதி பக்கமே எட்டி பார்க்காத நிலையில் தொண்டர்கள் மிகுந்த மனசோர்வுடன் இருக்கின்றார்கள். இது குறித்து அதிமுக நிர்வாகிகள் கோவையில் அதிமுகவில் வேலுமணி வைத்ததுதான் சட்டம். ஆகவே அவர் தனக்கு சாதகமான ஆட்களுக்கு மட்டுமே பதவி வழங்கி வருகிறார். அவர்களின் செயல்பாடுகளால் கட்சி கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. அம்மன் அர்ஜுனன் 2 முறை MLAவாகவும் கோவை மாநகர மாவட்ட செயலாளராகவும் இருந்திருக்கிறார். ஆனால் கட்சி பணிகளில் அவர் பெரிதாக எந்த ஆர்வமும் காட்டுவது கிடையாது. கட்சியால் அவரின் தனிப்பட்ட வளர்ச்சி தான் நடந்திருக்கிறதே தவிர கட்சியின் வளர்ச்சி பின்னோக்கிதான் போய்கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தன்னை மீறி செயல்பட மாட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் அம்மன் அர்ஜுனருக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறார். எடப்பாடிக்கு அடுத்த நிலையில் கட்சியின் தலைமை நிலைய செயல்பாட்டாளராகிவிட்டார் வேலுமணி. இப்போது கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் பதவி அவர் வசம்தான் இருக்கிறது. கட்சியின் முக்கிய தலைவராக இருப்பதால் அவரால் முன்பு போல கோவைக்கு கவனம் செலுத்த முடிவதில்லை. மாவட்ட செயலாளர் பதவியையும் விட்டு கொடுப்பதில்லை. வேலுமணியின் தொண்டாமுத்தூர் தொகுதியில்
பாஜக பெரிய அளவுக்கு இப்பொழுது வளர்ந்து விட்டது. அங்கு சரியான நிர்வாகியை உருவாக்கி இருந்தால் கட்சிக்கு இந்த நிலை வந்திருக்காது. கடந்த காலங்களில் கான்ட்ராக்டர் ராஜா, சந்திரசேகர் ஆகியோரிடம்தான் பல விஷயங்களை ஒப்படைத்திருந்தார் வேலுமணி. ஆனால் அவர்கள் வேலுமணிக்கு கம்பியை நீட்டிவிட்டனர். ஆனால் வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு இணையாக இங்கு பணத்தை வாரி இறக்க முடியுமா என்று சந்தேகம்தான். இதுபோன்ற பிரச்சனைகளால் தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட யாரும் இங்கே ஆர்வம் காட்டுவது கிடையாது. அதோடு அதிமுக பாஜக கூட்டணியிலும் பெரிதாக உடன்பாடுகள் கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட இந்த பகுதியில் அக்கூட்டணிக்கு சாதகமான அம்சமாக இருக்கிறது என்ற ஒரே நம்பிக்கையில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். இப்போதைய நிலையில் இரு கழகங்களும் இடையிலான மேட்ச் டிரா ஆனால் புதிய கட்சி உள்ளே நுழைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. விழித்துக் கொள்வார்களா இரு திராவிட கட்சிகளும்?